Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து vlog ஸ்டார்ட் பண்ணிடுக்கிறேன். மார்னிங்க்கு வந்து ஆளுக்கு ஒரு 2 தோசை வச்சுட்டு சாப்பிட்டுட்டோம். நைட்டு பண்ண தக்காளி சட்னி இருந்தது. அதுதான் வந்து சூடு பண்ணி சிம்பிளா முடிச்சாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து மார்னிங் வந்து இருக்கிறத வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுப்போம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். கண்டெய்னர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் போல் ஆகுது. நான் வந்து சென்னையிலேருந்து வரும்போது அந்தளவுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. இங்கே இருக்கிறத வச்சு வாங்கிப்போம். இங்கே பர்மனெண்ட்டாக இருப்போம்னு தெரிஞ்சிச்சுன்னா அட்லீஸ்ட் ஓரளவு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருப்போம்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக வைக்கணும். எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வாங்கலை. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து 1 இயர் ஆகுது. அதனால் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கிறேன். வீக்லி வந்து ஒரு 2 கண்டெய்னர்ஸ் தான் ஓரளவு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி வந்து ஸ்பைசஸ் போடுறதுக்கும், அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடுறதுக்காக குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த கண்டெய்னரோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 150 எம்எல் 150 எம்எல்லேருந்து ஒரு 200 எம்எல் அளவுக்கு தான் பிடிக்கும். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸாக அவங்க வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மசாலாலாம் வாங்கும்போது மினிமம் வந்து 400 கிராம்ஸ் இல்லை 500 கிராம்ஸ் தான் தர்றதுனால பாதியை கண்டெய்னரில் போட்டுட்டு மீதி பாதியை வந்து ஷெல்ஃபில் தான் வைக்க வேண்டியிருந்தது. பாக்கெட்ஸை வந்து கிளிப் போட்டு ஷெல்ஃபில் வச்சுருந்தேன். திடீர்னு ஒரு சமயத்தில் நம்ம ஏதாவது எடுக்கிறதுக்கு ஷெல்ஃபை திறந்தா அவ்வளோ மசாலா பாக்கெட்ஸும் மேலே விழுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் மாற்றிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸாக வாங்கியிருக்கேன். ஒரு 500 எம்எல் கெப்பாசிட்டி அளவுக்கு பிடிக்கிற மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஈரமாக இருக்கும். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வாங்கி வந்த அந்த பொருளெல்லாம் வந்து மசாலா பொருள் ஏற்கனவே வச்சுருக்கிறதையும் அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கழுவி காய வச்சுட்டேன். இப்போ லஞ்ச் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே அது ஓரளவு காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் இதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் வைக்கிறேன். சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வைக்கும்போதே தக்காளி சேர்த்து போட்டுருவேன். அப்போ தான் வந்து நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு குலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாம்பார் சாப்பிடும்போது பசங்க வந்து தக்காளியை தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. நல்லா பருப்பும் தக்காளியும் சேர்ந்து நல்லா குலைவாக வெந்துருச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணும்போது அப்படி எடுத்து வைக்க மாட்டாங்கல்ல சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி தான் நான் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். முருங்கைக்காய் வந்து இந்தியன் ஸ்டோருக்கு போகிறப்பெல்லாம் முருங்கைக்காய் வாங்கிடுவேன். அதனால் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு சாம்பார் தான் வைக்கிறேன். கூடவே வந்து இதுக்கு சைடிஷ்க்கு பீன்ஸ் காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து இப்போல்லாம் காய்கறி வாங்குறதுக்கு நான் போகிறதில்ல. ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகிறாங்க. ஏன்னா சாட்டர்டே பையனுக்கு பெரிய பையனுக்கு அந்த கிரிக்கெட் கிளாஸ் கரெக்டாக வந்து ஒரு 3:00 போல் வச்சிடுறாங்க. அதனால் அந்த டைமில் போக முடியல. அவங்க வந்து நான் மட்டும் போயிட்டு வரும்போது அப்படியே காய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிட்டு வந்துடுறாங்க. நான் லிஸ்ட்டை மட்டும் அனுப்பி விட்டுருவேன். அவங்க லிஸ்ட்டில் உள்ள காயெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த வாட்டியும் வாங்கிட்டு வந்த காய் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பீன்ஸ் காய் நான் லிஸ்ட்டில் போட்டிருந்ததுனால அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. காய் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தான் இன்றைக்கி வந்து பீன்ஸ் காய் வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன். நான் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பொடி பொடியாக குட்டியாக கட் பண்ணுவேன். அந்த கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி காய் சுமாராக இருக்கிறதுனால பீன்ஸ் காயை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு கேரட்டும் அதே சைஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டு 2 சேர்த்து போட்டு தேங்காய் திருவி போட்டு பொரியல் தான் வைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடு வந்து மாறி மாறி வந்துட்டோம். முதல் 3 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருந்தோம். சென்னையில் வந்து புழுதிவாக்கமில் இருந்தோம். வேளச்சேரி பக்கத்தில் புழுதிவாக்கத்தில் தான் வந்து ஒரு 3 வருஷம் ஒரே வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிலேருந்து மாறும்போது கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கிட்டு தான் மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு வீடு புக் பண்ணியிருந்தோம். பட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு காட்டியிருந்த பிளான் சைஸ் வந்து வேறு. வீட்டோட சைஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து வேறு சைஸ்க்கு பண்ணியிருந்தாங்க. அது கேட்டிருந்தப்போ அவங்க பிளான் மாற்றி காமிச்சதா சொல்லியிருந்தாங்க. பட் அதை கேன்சல் பண்ணிட்டோம். அதில் வந்து எந்த சைஸ் வந்து எங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மடிப்பாக்கம்க்கு மாறி திரும்ப வந்து வாடகை வீட்டுக்கே போனோம். அது அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வாடகை வீட்டுக்கே போனோம். அங்கே வந்து ஒரு 3 வருஷம் கிட்டக்க இருந்தோம். அங்கேருந்து போகும்போதாவது கண்டிப்பாக நம்ம வீடு பார்த்து தான் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சோம். ஒரு சில பர்சனல் ரீசன்னால் அங்கேவே இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து யூஎஸ் ஆஃபர் கிடச்சிது. அப்புறம் அவங்க வந்து யூஎஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரூமில் ஷேர் பண்ணி தங்கிக்க வந்துட்டாங்க. நானும் என்னோடய அம்மாவும் தம்பி எல்லாம் வந்து சேர்ந்து ஒரே வீட்லேயே இருந்தோம். ஹஸ்பண்ட் யூஎஸ் போயிட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறமா திரும்ப வந்து எங்களை வந்து அங்கே வர சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
யுஎஸ்ல போயிட்டு அங்க வந்து ஒரு 1 1/2 இயர் கிட்டக்க அங்க ஒரு வீட்ல இருந்தோம். அது வந்து எங்களோட நாங்க சேர்ந்து இருக்கிறப்போ உள்ள வீட்ல அத மட்டும் கணக்கு பார்க்கும்போதே அது 3வது வீடு. இன் பிட்வீன்ல ஹஸ்பண்ட் வந்து அந்த பேச்சுலர்ஸ் ரூம் மாரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருந்தப்ப அங்கங்க வீடு மாறிக்கிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து இந்த வீடு கணக்கு சொல்லும்போது நாங்க எல்லாரும் 4 பேர் நானு, பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து இருந்த வீடு மட்டும் சொல்றோம். இப்ப இந்த வீடு வந்து யுஎஸ்ல வந்து ஒரு 3வது வீடு. யுஎஸ்க்கு போய் நாங்க இருந்த வீடு வந்து 3வது வீடு. அங்க வந்து ஒரு 1 1/2 இயர்க்கு இருந்தோம். அதுக்கப்புறமா திரும்ப வந்து நான் மட்டும் சென்னைக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து அங்க யுஎஸ்ல இருந்தாங்க. யுஎஸ்ல இருந்த மாரியே திரும்ப அவங்க கனடாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கனடால வந்து டொரன்டோல தான் ஃபர்ஸ்ட்டு இருந்தாங்க. நாங்கலாம் வந்து சென்னையில ஒரு வீடு பிடிச்சுட்டு அங்க இருந்தேன். அது வந்து என்னோட 4வது வீடு. திரும்ப அங்க செட் பண்ணி அங்க இருந்தேன். அங்க வந்து கரெக்ட்டா ஒரு 3 இயர்ஸ் கிட்டக்க இருந்தோம். நான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போதே நான் வந்து சொந்தமா வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ சொந்தமா வீடு கட்டிட்டோம். அபார்ட்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு முதல்லயே முடிவு பண்ணிட்டு, சொந்தமா வீடு கட்டினா தான் நமக்கு வந்து காமன் பிரச்சனை இருக்காது. நம்ம மோட்டர் போடுறது அது இது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாங்கிறதுனால எனக்கு அபார்ட்மெண்ட் பிடிக்கலன்னு, நான் வந்து சொந்த வீடு தான் கட்டி மாறணும்னு ஒரு 2 வருஷம் சென்னையில இருந்தப்பயே நான் சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சும்போது தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து கனடாலருந்து அ சென்னைக்கே வந்தாங்க. நாங்க வந்து ஒரு 3 வருஷம் போல அங்க சென்னையில இருந்தேன். அது வந்து என்னோட 4வது வீடு. அதுக்கப்புறம் சொந்த வீடு வந்து 5வது வீடு. சொந்த வீடுக்கு மாறி அங்க கரெக்ட்டா வந்து ஒரு 1 வருஷம் தான் இருந்தோம். 1 வருஷம் வந்து அப்ப எல்லாருமே சேர்ந்தே இருந்தோம். ஹஸ்பண்டும் கனடாலருந்து மாறி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. 1 வருஷம் எல்லாரும் சேர்ந்திருந்தோம். திரும்ப கனடாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. இப்படியே வந்து மாறி மாறி இது வந்து நாங்க சேர்ந்து இருக்கிறதுல கிட்டத்தட்ட 6வது வீடு. இப்படியே வீடு வீடா மாறி மாறி இருக்கிறதுனால தான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து செட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு வீடா மாறி மாறி நம்ம செட் பண்ணி போர் அடிச்சிருச்சு. நான் செட் பண்ணி முடிப்பேன். கரெக்ட்டா அந்த வீட்லேருந்து கிளம்பி வேற வீட்டுக்கு போயிருவோம். இதே மாரி வரும்னதுனால நான் வந்து இந்த வாட்டி மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் எப்படியோ ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. இந்த வீடு வந்து கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன வீடு தான். அதனால வேற வழி இல்லாம இப்ப செட் பண்ண வேண்டியதா போச்சு. ஈவினிங் டீ வந்து பையன் தான் போட்டு குடுத்தான். பையன் போட்டு குடுக்குறப்போ நல்லா தான் இருக்கும். அவன் போட்டு தரானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமா இருக்கும். பட் அவன் ஒரு சில நேரத்தில பால் அந்த மாரி பொங்க விட்டுருவான். பொங்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா, அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம தான் தொடச்சு எடுக்கணும். அந்த ஒர்க்குக்கு நாமளே இதுக்கு டீய போட்டுருக்கலாமேன்னு இருக்கும். டீ குடிச்சதுக்கப்புறமா யூசுவலா எங்கேயாவது வாக்கிங் மாரி போவோம். பக்கத்துல இருக்கிற பார்க் எங்கேயாவது சும்மா நடந்து போயிட்டு வருவோம். அப்படி இல்லாட்டி பசங்களுக்கு வந்து ஸ்டடி டைம் மாரி சும்மா ஏதாவது சொல்லிக் குடுக்குறது, இல்ல கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது பண்றதுக்கு சொல்லிக் குடுப்போம். இன்னைக்கு நான் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருந்ததுனால, அத தொடச்சு அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்குன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மாத்துற ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடு மாறுறதுனாலே ஜென்ஸை விட வந்து அங்க இருக்கிற லேடீஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து ஒரே ஊர்ல இருந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீடு மாறணும்னாலே நமக்கு செட் பண்றதுக்கு ஒரு 1 வாரம், 2 வாரம் டைம் ஆகும். அதுலயும் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கி செட் பண்றதுக்கு லேட் ஆகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் விட்டு ஊரு, அது ஒரு நாடு விட்டு நாடு. அது ஒரு நாடா இருந்தா பரவால்ல. 3 நாடு. ஒரு நாட்ல வாங்கி நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சா, இவர் உடனே இன்னொரு நாட்டுக்கு மாறிர்றாங்க. ஸோ, அதனால வந்து எனக்கு இந்த ஒர்க்கே பிடிக்காது. ஒவ்வொரு தடவையும் நம்ம கண்டெய்னர்ஸ் வாங்கி வாங்கி வைப்போம். நம்ம பார்த்து பார்த்து வாங்கி வைப்போம். பட் அத வந்து அப்படியே அங்க போட்டுட்டு, திரும்ப இன்னொரு இடத்துக்கு வரும்போது, இன்னொரு தடவ கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நல்லா ஜாலியா தான் இருக்கும். பட் ஆனா மணி வந்து தேவையில்லாத வேஸ்ட் ஆகுற மாரி தான். ஏன்னா நான் வந்து சென்னையில வந்து புது வீடுங்கிறனால, எல்லா கண்டெய்னர்ஸும் செட்டா வந்து டப்பர்வேர்ல மாத்திட்டேன். ஃபுல்லா மாத்தி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, அதுலயும் புது ஃப்ரிட்ஜு, எல்லா அப்ளையன்ஸஸும் மோஸ்ட்லி வந்து புது வீடுங்கிறனால புதுசா மாத்துனேன். நான் வந்து யுஎஸ்லேருந்து அ சென்னைக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து எனக்கு பொருள் எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் கிட்டக்க யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்ததுனால எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. அத வந்து திரும்ப சர்வீஸ் பண்ணிட்டு, அதவே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம புது வீடு போனதுக்கப்புறமா எல்லா அப்ளையன்ஸஸும் புதுசா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இருக்கிற பொருள் வச்சு அப்படியே சரிக்கட்டியே வச்சுக்கிட்டு இருந்தேன். சரின்னு புது வீடு போனதுக்கப்புறமா, இதுதான் நமக்கு பெர்மனன்ட் பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுக்காக தான் வந்து எல்லா அப்ளையன்ஸஸும் மாத்திட்டு, புதுசா செட் பண்ணோம். பட் புதுசா எல்லாம் செட் பண்ணி வேஸ்ட்டு. 1 இயர்ல திரும்ப இந்த மாரி இங்க வருவோம்னு தெரியாதப்போ, தெரிஞ்சிருந்தா வந்து வாங்கியிருக்கவே மாட்டோம். இந்தியாவிலேருந்து யுஎஸ் போனப்ப நான் நெறைய டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கிட்டு தான் போனேன். பட் அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நமக்கு அப்போ ரீசேல் பண்ணலாம். அது வந்து Facebook மார்க்கெட் பிளேஸ்ல இந்த மாரிலாம் போட்டு ரீசேல் பண்ணலாங்கிற ஐடியாவும் தெரியாது.
அப்போ கிரைண்டர், மிக்ஸி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து சென்னை மாறும்போது இருக்கிற பொருளெல்லாம் அப்படியே அங்கேயே யூஎஸில் தான் விட்டுட்டு தான் வந்தோம். அதனால தான் வந்து இப்போ கனடாக்கு மாறும்போது நான் வந்து எந்த பொருளும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரல. இந்தியாவிலேருந்து வரும்போது எதுவுமே வந்து கண்டெய்னர்ஸ் மாதிரி எதுவுமே வேண்டாம். நம்ம சிம்பிளாக வந்து இங்கே டாலர் அம்மாவில் வாங்கிக்கலாம். அங்கே வந்து டாலர் அம்மாவில் வந்து ஒரு $2 $3க்கு கண்டெய்னர்ஸ் விற்பாங்க. அதில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்தேன். நான் வந்து வரும்போது மிக்ஸி எடுத்துகிட்டு வரல. கிரைண்டர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் கரெக்டாக இந்த வாட்டி வந்து மிக்ஸி இல்லாமல் நான் மாட்டிக்கிட்டேன். லாஸ்ட் டைம் எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயும் எல்லாமே திரும்ப விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக, இந்த வாட்டி எல்லாமே கம்மியாக அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். திரும்ப நம்ம போனோம்னா வேஸ்ட்டாக தான் போகுன்ட்டு. பட் இந்த வாட்டி மிக்ஸி எடுத்துகிட்டு வராதனால மிக்ஸி மட்டும் கொண்டு வராமல் நான் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்து நிறையா பிளெண்டர் வந்து கிடைக்குது. பட் நமக்கேற்ற மாதிரி நம்ம ஊர் மசாலா பொருளை நல்லா அரைக்கிற மாதிரியான பிளெண்டர் வந்து கிடைக்கல. இப்போ எல்லா கண்டெய்னர்ஸ் வாங்கி செட் பண்ணாலும் இங்கேயே இன்னும் முடிவாக தெரியாது. நம்ம எத்தனை நாள் இங்கே இருப்போங்கிறது தெரியாது. திடீர்னு திரும்ப நம்மளை போ சொன்னாங்கன்னா போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் நான் வாங்கினேன். ஒரு கண்டெய்னர் வந்து $1ங்கிற மாதிரி மொத்தமாக ஒரு ட்ரேயில் இருந்தது. 12 கண்டெய்னர் இருந்தது, கிளாஸ் கண்டெய்னர். ஒவ்வொன்றும் 500 ml. இந்த 12 கண்டெய்னரும் டோட்டலாக வந்து ஒரு $12.50 கிட்டக்க ஆச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு கிளாஸ் கண்டெய்னரும் $1 தான். ஸோ அதனால் நம்ம திரும்ப வந்து வேறு இடத்துக்கு போனாலும் அதை அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். நமக்கு நம்ம காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து அப்படியே தூக்கி போட்டு போகிறோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்காது. இந்த கண்டெய்னர் மட்டும் கொஞ்சம் இந்த பெரிய சைஸ் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னர் மட்டும் ஒரு 1.5 கிலோ கிட்ட பிடிக்குது இந்த கண்டெய்னரு. நான் 2 கிலோ பிடிக்கும்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் இது வந்து ஒரு 1.5 கிலோ போல தான் பிடிக்குது. இந்த கண்டெய்னர் கொஞ்சம் ரேட்டு வந்து ஜாஸ்தி. இது பிளாஸ்டிக் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரோட ரேட் வந்து $4.50. இது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து கிடையாது. பட் வேறு வழி இல்லை. நம்ம இவ்வளோ பெரிய கண்டெய்னர் வந்து கிளாஸில் வந்து இருந்தால் நம்ம வந்து ஒரு வேளை கை தவறி விட்டுருவோமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து 1.5 kg 2 kgலாம் கிளாஸ் கண்டெய்னர் வாங்கும்போது நம்ம அதை எடுக்கும்போது தவறி கீழே விட்டுட்டாலும் அந்த கண்டெய்னர் போயிடுச்சு இல்லையா. அதனால் இது மட்டும் நான் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வாங்கிட்டேன். இங்கே உள்ள கிச்சனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ஓப்பன் கிச்சன் தான். ஹாலும் கிச்சனும் வந்து ஜாயிண்டாக டுகெதர் கட்டியிருக்காங்க. கிச்சனோட சைஸும் ரொம்ப ரொம்ப சின்னது. அது மாதிரி ஷெல்ஃப்ஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து அந்த கண்டெய்னர் ஒன்று மேலே ஒன்று வச்சு பண்ணலான்னு பார்த்தாலும் முடியலை. அதோடய ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அது மாதிரி ஒன்று எடுக்கும்போது நம்ம ஒரு பாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இப்போ பின்னாடி உள்ள பாக்ஸ் எடுக்கணும், அதை கீழே எடுத்து வச்சுட்டு தான் திரும்ப வந்து பாக்ஸ் எடுக்கணும். இருக்கிற ஸ்பேஸில் கம்மியாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி சின்னதாக தான் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறமா ஒரு ஷெல்ஃப் வேணால் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பழைய சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் இருந்ததில் அந்த 150 ml கண்டெய்னர்ஸ் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வேறு ஏதாவது தேவைப்படுறப்ப ரீயூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் பண்ணினதுனால நைட்டுக்கு வந்து பொங்கல் தான் வைக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தேங்காய் சட்னி மட்டும் வைக்கிறேன். தேங்காய் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரெஷ் கோகனட் கிடையாது, ஃப்ரோசன் கோகனட் தான் இங்கே இருக்கும். நான் முதலையே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். வெளியில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து தேங்காய் சட்னி வந்து பண்ணுறேன். வெண்பொங்கலுக்கு வந்து ஒரே பாட்டில் பண்ணிட்டேன். அந்த பாட்டிலே வந்து தாளிச்சுட்டு பருப்பெல்லாம் தனியாக வறுக்க மாட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அரிசியும் பருப்பும் கழுவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா, உப்பு சேர்த்து பண்ணிட்டோன்னா அந்த பொங்கல் ரெடி. சிம்பிளாக ஒரு 1 pot ரைஸ் மாதிரி ஒரே இதில் பண்ணிவிடுவேன். பெரிய பையனுக்கு பொங்கல் அவ்வளவோ பிடிக்காது. சின்ன பையனுக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே சாப்பாட்டில் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. இவனுக்கு ஒன்று பிடிச்சா அது அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சிருந்தா அது இவனுக்கு பிடிக்காது. ஆனால் வேறு வழி இல்லைன்ட்டு 2 பேருக்கும் ஒரே போல் சாப்பிட்டு தான் அவனும் கொடுத்துருவேன். ஆனால் அவன் கேட்பான். ரொம்ப நேரம் பொங்கல் வச்சுருந்தாலே தட்டிலே உட்காந்துக்கிட்டு தோசை ஊற்றி தர மாட்டேனான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். முன்னாடிலாம் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுக்கு செஞ்சேன், பொங்கல் சாப்பிட மாட்டான்ட்டு தோசை ஊற்றி தருவேன். பட் இப்போல்லாம் வந்து அப்படி செய்கிறதில்ல. நம்ம என்ன வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொடுத்துட்றது. அது மாதிரி ஒரு சில நேரம் இவனுக்கு பிடிக்காதது வச்சா, இவனுக்கு வந்து ஆப்பம் பிடிக்காது. சின்ன பையனுக்கெலாம் வந்து ஆப்பம் பண்ணால் பிடிக்காது. பெரியவனுக்கு ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும். பட் ஆப்பம் பண்ணுற அன்னைக்கு வேறு வழி இல்லை, நீயும் சாப்பிட்டு தான் ஆகணும்னா 2 பேரையுமே காமனாக சாப்பிட்டு தான் ஆகணும்னு கம்பல் பண்ணி கொடுத்துட்றது. என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிட்டு தான் ஆகணும். பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி 2 பேருமே சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி பிடிக்காட்டி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிடுறது. அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வந்து வைக்கிறத சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நைட்டு வந்து கொஞ்சமாக ராகியில்
கூழ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மத்தியானம் வடித்த சாதம் வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது. சாதம் போட்டு பண்ணும்போது ராகி கூழ் வந்து நல்லாயிருக்கும். அந்த சாதத்தில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சாதம் மட்டும் மதியானமே எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த சாதம் குழையிற வரைக்கும் வேக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா பாயில் பண்ணிடணும் மூடி போட்டு வச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி. அந்த தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சாதம் வந்து கொதி வச்சுருக்கோம்ல, மதியானம் வேக வச்சிருந்த சாதமை தண்ணி ஊற்றி கொதி வச்சுருக்கோம். அந்த கொதி வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிடணும். அப்படி இல்லாட்டி சோறு குழைவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நசுக்கி பார்த்தா அப்படியே தெரியும். ஸோ சோறு குழைவா அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி கூழ லைட்டாக அதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற சாதத்தில் நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டினா போதும். லைட்டாக கட்டி தட்டும். கட்டி தட்டும் போதே வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அந்த சூட்டுலேயே சரியாயிடும். அது வெந்துடும். இது வந்து அன்னைக்கிங்க நம்ம முதல் நாள் செஞ்சு வச்சுருந்ததை நான் வந்து மறுநாள் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் அது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மறுநாள் வந்து நல்லா கட்டியான தயிர் இருந்தால் எடுத்து அதை மோர் ஆக்கிக்கோங்க. நான் வந்து மிக்சியில் அடித்து மோர் ஆக்கிடுவேன். மோர், கொஞ்சம் உப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த 3 வந்து மறுநாள் கலந்து அதில் வந்து குடிச்சிடணும். குடித்தா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி சாப்பிட்ற அன்னைக்கு தண்ணி மட்டும் நிறையா குடிக்கணும். ஒருவேளை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் ராகி வந்து எடுத்துக்கிறது நல்லதில்ல. மறுநாள் காலையிலேக்குரிய சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். பாய்.